இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு படம் 150 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்குங்கிறாங்க. ஒரு இடத்துல 250 கோடி ரூபாய் வசூலாயிருக்குங்கிறாங்க. புரொடக்ஷன் ஹவுஸ்ல 200 கோடிக்கு மேலேயே வசூலாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு படம். ஆனா இந்த வசூல் கணக்குகள் உண்மைதானா அப்படின்னு கேட்டா, நிறைய படங்களுக்கு வசூல் கணக்குகள் உண்மையா இருக்கிறது இல்ல. அதுதான் வந்து ஆமா நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். தியேட்டர் ஓனர்ஸ் தரப்புல இருந்தும் நிறைய முறை சொல்லியிருக்காங்க. இந்த வசூல் கணக்குகள் எப்பவுமே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு படத்தினுடைய வெற்றியை காட்டணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஆனா அந்த வசூல் கணக்குகள் எப்பயுமே உண்மையா இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு பேட்டியில ரொம்ப ஓப்பனாவே உடைச்சிருந்தாரு. ரஜினிகாந்தோடைய படம் வந்து சொல்றது 200 கோடி ரூபாய் வசூல், 150 கோடி ரூபாய் வசூல்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அது 90 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் கூட தாண்டி இருக்காது. இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற சினி இண்டஸ்ட்ரி நிலைமை. அதுவும் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ரொம்பவே மோசமாயிடுச்சு சினிமா ஃபீல்டு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்களும் ஒரு முறை பகிர்ந்துட்டு பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த வசூல் கணக்குகள் எல்லாம் உண்மைதானா? இந்த இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற அந்த படத்தினுடைய வசூல் நிலை என்ன அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம இன்னைக்கு பேசுறோம். இன்னைக்கு நம்ம கூட இதை பத்தி பேசுறதுக்காக பிரியா குணன் அவர்கள் என்னோட வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். So as you said, you were talking about game changer அப்படின்னுட்டு தான் சொல்றேன் நான். ராம் சரண் இயக்குனர் சங்கர் கூட்டணியில வந்துட்டு உருவாச்சு இந்த படம். ஒரு பெரிய அதிர்ச்சி தோல்வியை தான் சந்திச்சிருக்குன்றத சொல்லணும். ஏன்னா நாட் எக்ஸ்பெக்டட்ன்றதுதான் இதுல வந்துட்டு தயாரிப்பாளர் தில்ராஜோ அவரு பாவம் என்ன பண்ணாருன்னு தெரியல. அவரோட இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை வேற நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. நீ சொன்ன மாதிரிதான் வந்துட்டு இந்த 100 கோடிக்கு மேல வீட்லயும் நடக்குது. அதே மாதிரி தல அஜித் அவர்களுடைய குட் அக்லி பேட் படத்தினுடைய ப்ரொடியூசர் அங்கேயும் வந்து ரைட் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. என்ன ரீசனுக்காக ரைட் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. வரி ஏய்ப்பு புகார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அதுக்கான கம்ப்ளீட் ரீசன் அப்படிங்கிறது ரைட் முடிஞ்சாதான் தெரிய வரும். இப்ப நீ சொல்ற மாதிரி வந்துட்டு 100 கோடிக்கு மேல வசூலிச்சிருக்குனாக்கா எனக்கு ஃபைனலா கிடைச்சது வந்துட்டு 185 crores அப்படின்றதுதான் வந்துச்சு. பட் ஆனா இந்த படத்துக்கு வந்துட்டு இவங்க 300 கோடி முதலீடு செய்யணுமா அப்படின்றதுதான் வந்துட்டு கேள்வியே. நம்ம வந்துட்டு ஒரு முயற்சி எடுக்கிறோம்னா எதனா புதுசா இருந்தாலோ இல்ல வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது ரேரா இருக்கிற விஷயத்த பத்தி பேசினாலோ தான் வந்துட்டு நமக்கு இதாகும். இது சங்கர் அவர்களுக்கு முதல் தெலுங்கு திரைப்படமா இது? இல்ல, அவர் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காரு, நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணதுல இதான் ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன். இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே. இது எப்படி இருந்தது அப்படின்னா, சங்கர் படத்துல இதுக்கு முன்னாடி சங்கர் எடுத்த படத்துல என்னென்னலாம் இருக்குமோ ஒண்ணு விடாம இருக்கு. அதுதான் வந்துட்டு அந்த டிராப்புக்கான அந்த ஃபிளாப்புக்கான ரீசனே. இவரு கார்த்திக் சுப்ராஜ் எழுதியிருக்காரு கதை. சங்கரோட முன்னாடி படங்கள்ல இருந்து தேடி தேடி அலசி எடுத்திருப்பார் போல இருக்கு. எல்லாமே வந்துட்டு இது இந்த படத்துல பார்த்தோமே, இது அந்த படத்துல பார்த்தோமே, அந்த மாதிரி தான் இருந்தது. இன்னும் காட்சிகள் தேர்வு கூட வந்துட்டு எல்லாமே காப்பீடா தான் இருந்தது. எதுக்காக சங்கர் இவ்வளவு பண்ணினாருன்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாவும் இருந்தது. கார்த்திக் சுப்ராஜ் இவங்க எல்லாம் வந்துட்டு ஏன் அவங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸா பண்ணினாங்க இந்த படத்தைன்றது சத்தியமா புரியல இப்ப வரைக்கும். இதுல படத்தோட கிளைமேக்ஸ் ஒண்ணு. இது படம் வந்துட்டு கம்ப்ளீட்லி அரசியல் சம்பந்தப்பட்ட கதை. நீங்க எத்தனை நாளைக்கு இந்த அரசியல்ல வச்சு இது பண்ணிட்டு இருக்க போறீங்க எனக்கு தெரியல. அரசியல் கூட வந்துட்டு நிறைய வேற விஷயமா எல்லாம் காட்டியிருக்கலாம். இப்ப தமிழ்ல எல்லாம் நம்ம பாக்குறோம், வேற விஷயங்கள் எல்லாம் காட்டியிருக்காங்க, நல்லா இருந்திருக்கு. வெப் சீரிஸே அரசியல் சம்பந்தப்பட்டது நல்லா ஓடி இருக்கு. சோ ஏதோ ஒரு இது கியூரியாசிட்டி கிளப்புற மாதிரி இருந்தாக்க பரவாயில்ல. பட் இது அரசியல் களம் அப்படின்றது வந்துட்டு அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லாம இருந்தது. என்ன திருப்பி ஒரு அரசியல்வாதி வந்துட்டு அட்டூழியம் பண்றாங்க, நெகட்டிவா பண்றாங்க, ஹீரோ போயிட்டு அத சரி பண்றாரு. இதுதான் கதைன்னுட்டு திரும்ப நம்ம எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இருக்க போறோம். இதுல இன்னொரு பெரிய டிராபேக் என்ன தெரியுமா? அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்துட்டு இப்ப இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் எடுத்திருக்காங்க. இது எல்லாமே எப்படி இருந்ததுனாக்கா நம்ம காதுல பூ சுத்துற மாதிரி இருந்தது.
அந்த லாஸ்ட் இது. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு, யூடியூப் இருக்கு, எல்லா இதுலயுமே அங்க உட்கார்ந்துட்டு தியேட்டர் வாசல்ல நின்னு மைக்க பிடிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்றது, எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் இங்க உட்கார்ந்த இடத்துல நம்மளுக்கு இம்மீடியட்டா அடுத்த செகண்ட் வருது. அந்த இடத்துல ஒருத்தரை ஷூட் பண்ணிட்டாங்கன்னா இம்மீடியட்டா வருது, அந்த இடத்துல பாம்பு போட்டாங்கன்னா இம்மீடியட்டா நம்மளுக்கு நியூஸ் தெரியுது. அப்படி இருக்கிற இந்த ஒரு நேரடி ஒளிபரப்பு லைவ் டெலிகாஸ்ட் நடந்துட்டு இருக்கிறத வந்துட்டு இப்ப எதுவுமே வந்துட்டு உடனுக்குடன் வெளி உலகத்துக்கு வரும் இந்த காலத்துல போயிட்டு அந்த ஓட் என்னும் அந்த மையத்தை வந்துட்டு முதல்வர் வேட்பாளர் ஒருவர் வந்துட்டு இந்த அடியாட்கள் எல்லாம் வந்து அடிச்சு நொறுக்குறாங்களாம். இதெல்லாம் துளி கூட நம்பும்படி இல்ல, துளி கூட லாஜிக்கே இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது. உன்னோட பார்வை என்ன ஹரிஷ் இந்த படத்தை பத்தி? இந்த படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே, அதாவது ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்கிரீன் பிளே ரெண்டுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது சங்கர் சார் வந்து எவ்வளவு பிரம்மாண்ட மூவி கொடுத்தாலும் அதில் லாஜிக்கோட சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும். லாஜிக் இல்லாத சீன்ஸா இருந்தாலும் நம்ம ஏன் இதுல லாஜிக் இல்லைன்னு கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த சீன் அமைச்சிருப்பாங்க. ஜென்டில்மேன் படத்துலயும் சில அன்லாஜிக்கல் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க வந்து மெடிக்கல் காலேஜ் பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து முறுக்கு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது, மெடிக்கல் காலேஜ் பக்கம் போகக்கூடாது, நீ அங்கெல்லாம் போறது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்க மெடிக்கல் காலேஜுக்கு இவ்வளவு அமௌண்ட் கட்டணும் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அன்னைக்கு இவர் படம் எடுத்துக்கிட்டு இருந்த டைம்லேயே வந்து கவர்மெண்ட் வந்து பல்வேறு சலுகைகள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து மெரிட்ல போற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ இந்த பையன் வந்து நல்லா படிச்சிருக்க, ஸ்கூல் டைம்ல நல்லா படிக்கிறான் அப்படின்னா, இவன் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா மெரிட்ல வந்து இவனுக்கு சீட் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த மெரிட்கான சீட்டை வந்து நீங்க கவர்மெண்ட் இவ்வளவு இலவசமா கொடுக்கல அப்படின்னா நீங்க தாராளமா கோர்ட் அப்ரோச் பண்ண முடியும். ஒரு அமைச்சரை வந்து குற்றம் சாட்டி நீங்க அதுக்கப்புறம் கோர்ட் அப்ரோச் பண்றதுக்கு அன்னைக்கே முன்னாடியே அப்ரோச் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனா அதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா அந்த கதையை கொண்டு போய் அந்த பையன் செத்து போனதே வந்து அமைச்சர் பணம் கேட்டதுனாலதான், அந்த அமைச்சர் பணம் கேட்டதுனால அந்த ஆசை நிறைவேற்ற முடியாம போய் அந்த பையன் செத்தே போயிட்டான் அப்படிங்கறதான் கதையா கொண்டு போவாங்க. இத வந்து இதுல பல்வேறு லாஜிக்கல் சீன்ஸ் வந்து மிஸ் ஆகும், பல்வேறு லாஜிக்கல் மிஸ் ஆகும் அந்த இடத்துல எல்லாம். ஆனாலும் இதை ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த மோதிரத்தை வந்து போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா குற்றவாளி வந்து இவர் தான் அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மாசம் டைம் எடுத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மோதிரத்துடைய பிக்சரைசேஷன் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் நீங்க வந்து ஒரு மோதிரம் தங்கம் நகைகள் தயாரிப்பவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது எங்க தயாரிக்கப்படுதுங்கிறதுல இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நீங்க லாஜிக்கலா இல்லாம நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. அது கேட்க முடியல யாருமே. அந்த டைம்ல ஏன் அவ்வளவு இல்லாஜிக்கலா சீன்ஸ் இருக்கு அப்படின்னு யாருமே கேட்கல. ஏன்னா அந்த அளவுக்கு கதை அவ்வளவு அழகா இருந்தது. அதனாலதான் அந்த படம் ஹிட் ஆச்சு. முதல்வன் படமும் அதே மாதிரிதான். முதல்வன் படத்துல வந்து ஒரு சீன்ல நான் ஒரு நாள் முதலமைச்சர் நிறைய பார்த்திருக்கோம். படம் வந்து ஒரு நாள் முதலமைச்சருக்கு ஒருத்தரை ஊழல் வழக்குக்காக அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படி எந்த இடத்துலயும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ உத்தரப்பிரதேஷ்ல கூட ஒரு 8 வயசு பொண்ணையும் 10 வயசு பொண்ணையும் வந்து சிஎம் ஆக்குனாங்க, 1 டே சிஎம். அந்த பொண்ணுக்கு கேன்சர் இருக்கிறதுனால 1 டே சிஎம் அந்த பொண்ணை உட்கார வச்சாங்க. அந்த பொண்ணுக்கு அப்படி ஒன்றும் அதிகாரம் கொடுக்கல சட்டத்துல. 1 டே சிஎம்க்கு அதிகாரமே கிடையாது. அதுதான் வந்து நம்மளுடைய சட்டங்கள் சொல்றதெல்லாம். ஆனா 1 டே சிஎம்க்கு வந்து அதிகாரம் இருக்கு. 1 டே சிஎம்மால ஒருத்தரை வந்து ஊழல் வழக்குல அரெஸ்ட் பண்ண முடியும், ஒரு கவர்மெண்ட்டே வந்து கவிழ்க்க முடியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு காட்டுறாங்க. அப்படிங்கிறப்போ அதுவும் லாஜிக்கல் தவறான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஆனாலும் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த பிரச்சனைகள் அப்படி. அன்னைக்கு வந்து தமிழ்நாடு மக்கள் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் அப்படி. ரெண்டாவது இவருக்கும் அன்னைக்கு இருந்த ரூலிங் பார்ட்டிக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் ஒன்னா சேர்த்து வச்சுதான் அந்த படத்தையே கொடுத்தாரு அவர். ஸோ அதனால வந்து மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இப்போ இந்த கேம் சேஞ்சர் பாத்தீங்கன்னா இந்த கேம் சேஞ்சர்ல கம்ப்ளீட்டா எல்லாமே லாஜிக்கல் இல்லாம தான் இருக்கு. லாஜிக்கே இல்லை எங்கேயுமே. ஒரு சிஎம் வந்து நடு ரோட்ல நின்று ஃபைட் பண்ணுவாரு அப்படிங்கிற எந்த இடத்துல நடக்கும்னு எனக்கு தெரியல. இதுல கடைசியில முடிக்கும் போது வந்து கொடியெல்லாம் கட்டி பறக்க விட்டுருக்காங்க. அது பாக்குறதுக்கு விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழக கொடி மாதிரி இருக்கு. அதுக்காக இங்க கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு குரூப். தளபதியை வந்து ரொம்பவே இதா காட்டுறாரு சங்கர் சார், ரொம்பவே ப்ரொமோட் பண்றாரு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு குரூப் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரான்லாம் தெரியல எனக்கு இன்னும். ஆனா இது அப்படிதான் வந்து போற்றி ஆகிட்டு இருக்கு. அதுல வேணா சங்கர் சார் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு மனசு நிம்மதி அடைஞ்சிருக்கலாம்.
இந்த ஒரு சீனையாவது அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களாப்பா அப்படின்னு. மற்றபடி கம்ப்ளீட்டா லாஜிக்கே இல்லாத சீன்ஸ் தான். படம் ஃபுல்லாவே லாஜிக்கே இல்லாத சீன்ஸ் தான் ஓடிட்டு இருக்குங்கிறப்போ படம் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஓடல அப்படின்னு தான் சொல்லணும். 100 கோடி தாண்டி இருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கே அது அந்த டவுட் தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 days நல்லா இருந்த படம் அதுக்கப்புறம் வந்து தியேட்டருக்கு ஆளே வரல அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ நாங்க வந்து 200 கோடி ரூபாய்க்கு மேல நாங்க வசூல் பண்ணிட்டோம், ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து சொல்றாங்க அப்படிங்கறத எந்த வகையில நம்புறதுன்னு தெரியல. 195 crores கூட இவ்வளவு நாள் கழிச்சு 185 crores கூட எனக்கு தெரிஞ்சு அதுவும் இன்னும் ஜாஸ்தி படுத்தி சொல்றாங்க, அதிகப்படுத்தி சொல்றாங்க தான் பாக்குறேன் நானு. அதுவும் கன்ஃபார்ம்டா இல்ல அப்படிங்கிறது தான் தெரியுது. பட் இந்த வசூல் விவகாரங்கள்ல நிறைய என்ன சொல்ல முரண்பாடுகள் இருக்கதான் செய்யுது. விஜய் நடிச்ச கோட் படத்துக்கான வசூல் வந்து ஒரு கட்டத்துல 400 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் வசூல்னாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி 300 கோடி தான் வசூல்னாங்க. ஆனா தியேட்டர் ஓனர்ஸ் சைட்ல கேட்கும்போது அவங்க சொல்றது 150 crores வரைக்கும் தான் வசூலே வந்துச்சுங்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு நஷ்டம் இருக்கு அவங்களுக்கு, ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு. ஆனா அதை அவங்க ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டா இது வந்து பெரிய ஹீரோ சப்ஜெக்ட் கொண்ட படம், ஒரு பெரிய ஹீரோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போ உண்மைகளை உடைக்க முடியல ப்ரொடக்ஷன் டீமாலையும். அவங்களும் வந்து அந்த ஹீரோவுக்கும் எந்த வித பாதிப்பு ஏற்படக்கூடாது, அது அந்த ஹீரோ சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் படங்கிறதுனால நம்ம உண்மைகளை ஓப்பனா சொன்னோம் அப்படின்னா அடுத்த வேற பெரிய ஹீரோ நம்ம கூட படம் பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. அதனால உண்மைகள் வெளியில வராது அப்படிங்கிறது தான் நம்ம பாக்குற விஷயமா இருக்கு. கண்டிப்பா. இப்போ இவ்வளவு பெரிய லாஸ், இப்போ இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலி எல்லாரும் சொல்ற மாதிரி வந்துட்டு 100 கோடியில எடுத்திருந்தாக்க இப்ப நீங்க சொல்ற அந்த 185 அந்த 85 கோடி உங்களுக்கு லாபமா அமைஞ்சிருக்கும். இந்த படத்துக்கு நீங்க 300 கோடி எல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. 300 கோடி செலவு பண்ணிருக்காங்க. ஓகே. 500 கோடி நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பண்ணாக்க எந்த வகையில நியாயம்ன்றது தெரியல. அட்லீஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் லாஜிக்காச்சும் கொண்டு வந்திருக்கணும். இப்போ என்ன அப்டேஷனே இல்லாம இருக்காரோ சங்கர் சார் அப்படின்ற மாதிரி. அவரு நினைச்சிருக்கிறது என்னன்னா RRR வந்து ஹிட் ஆயிடுச்சு, அதனால ராம் சரண் வச்சு பண்ணா இதுவும் ஹிட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைச்சு பண்ணிருக்கலாம். பட் அந்த ஸ்கிரீன் பிளே இவர் தான் ஒர்க் பண்ணாரான்னு இன்னும் அந்த டவுட் இருக்கு. ஏன்னா கம்ப்ளீட் அந்த ஸ்கிரீன் பிளே வந்து இவரோடதே இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். இவ்வளவு லாஜிக் இல்லாத இவ்வளவு சீன்ஸ் வந்து சங்கர் சார் வச்சு எந்த படத்துலயும் நான் பார்த்தது இல்லை. அவ்வளவு லாஜிக் இல்லாத சீன்ஸ். லாஜிக் நம்ம தேடணும், எங்க இந்த லாஜிக்கல் சீன்ஸ் இருக்குன்னு நம்ம தேடி தேடி பார்க்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கு அந்த படம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்ப ஒரு பாட்டு வந்தாலே வந்துட்டு மக்கள் ரொம்ப தெளிவா வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த இதுல இந்த டியூன்ல வந்துட்டு அந்த பாட்டு இருந்துச்சுன்னுட்டுன்னு நம்ம என்ன சொல்றது டிவோஷனல் சாங்ல இருந்து எல்லாம் எடுத்து போட்டு இது பண்றாங்க. அப்படி இருக்கும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிருக்கலாமோ சங்கர் சார், ஏன் இதை சொதப்பினாருன்றது எனக்கு தெரியல. அண்ட் என்ன சொல்றது, எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு இது கேம் சேஞ்சர் இல்ல கேம் ஸ்பாயிலர் ஆயிடுச்சு அவருக்கு. அது எதனால ஸ்பாயில் ஆகுது அப்படின்னா டியூவல் ரோல்ல நடிக்க வச்சார் ராம் சரண். ராம் சரணை 2 ரோல்ல நடிக்க வச்சார். அதுதான் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்குன்னு நான் பாக்குறேன். ஒரு ரோல் கொடுத்திருந்தா கூட ஓகே, பட் 2 ரோல்ங்கிறப்போ எந்த ரோலை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியல மக்களுக்கு. ஸோ அதனால அந்த கன்ஃபியூஷன்லயே மக்கள் வந்து இதை பாக்குறதா வேணாமான்னு யோசிச்சிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இதுல இன்னொரு என்ன சொல்றது கொஞ்சம் அவருக்கு ஆறுதலான ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு ராம் சரண் வந்துட்டு he has promised சங்கர் அடுத்த பிலிம் வந்துட்டு இன்னும் குறைஞ்ச இதுல நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு, ஏன்னா இது இவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்றதுனால வந்துட்டு ஐ டேக் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறது நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க. சோ சங்கர் சார் சொதப்புறதுன்றது வந்துட்டு கொஞ்சம் எங்களுக்கு ஜீர்ணிச்சுக்க கஷ்டமா இருக்கு. அதுவும் ராம் சரண் வச்சு சொதப்பிருக்கீங்கன்றதுதான். தெலுங்குல வந்துட்டு இந்த மாதிரி ஹிட் ஆனவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க தெலுங்குல சொல்றேன் நானு, ஆந்திர பிரதேஷ்ல தெலுங்கானால எல்லாம் வந்துட்டு ஒரு ஹீரோவை வந்துட்டு கடவுள் ரேஞ்சுக்கெல்லாம் வச்சு பாக்குற மக்கள் அவங்க. சோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம இவ்வளவு பெரிய ஃபிளாப் கொடுக்கறது வந்துட்டு தேவையற்றது. சோ கொஞ்சம் என்ன சொல்றது கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எடுக்கணும். ராம் சரண் பிலிம் தான் எடுக்க போறீங்க, அடுத்தது கொஞ்சம் நல்ல கதைகளா இதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்க படத்துல வராத சீன்ஸா வராத டயலாக்ஸா பார்த்துட்டு கொஞ்சம் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றத கேட்டுக்கிறேன். வேற என்ன? இந்த படத்துக்கான ஸ்டோரி சொன்னது யாரு அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் தான் சொன்னது. ஆமா, கார்த்திக் சுப்ராஜ் தான் வந்து படத்துக்கான ஸ்டோரி சொன்னாரு. ஆனா இந்த படத்தை எடுக்கிற ஒரு டைரக்டரா வந்து இவர் அந்த ஸ்டோரியை மாத்தக்கூடிய இடத்துல இருக்காருன்னு நான் பாக்குறேன். அதை கூட அவர் பண்ணல அப்படிங்கறத எனக்கு ஏன்னு புரியல. ஏன்னா ஒரு சீன் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய டச் அதுல இருக்கணும். அதுதான் வந்து ஒரு டைரக்டருடைய
வெற்றின்னு சொல்லுவேன். டேரக்டர்ஸோட டச் இருந்தாதான் அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸ்கிரீன் பிளேல என்ன இருக்கோ அதை அப்படியே நான் வந்து எடுப்பேன் அப்படின்னு சொன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. எந்த படமும் அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. ராம் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராம் சார் நிறைய படங்கள் எடுத்திருக்காருன்னா அந்த படங்கள் எல்லாத்துலயும் அவருடைய டேரக்டர்ஸ் டச்னு ஒண்ணு இருக்கு. அவர் நினைச்சதை அவர் வந்து காட்டணும்னு நினைப்பாரு. ஸ்டோரியில என்ன இருக்கோ அதை அப்படியே காட்டணும்னு நினைக்க மாட்டார். அதுதான் வந்து ராம் சாருடைய வெற்றிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு பாக்குறேன். அதே மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய இப்போ ஏஆர் முருகதாஸ் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏஆர் முருகதாஸ் அவருடைய டச் இருக்கணும்னு பார்ப்பாரு. நிறைய அவருடைய எல்லா படங்கள்லயும் அவருடைய டச் இருக்கும். அதே மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. சொல்றதுக்கு போனா நிறைய சொல்லலாம். எல்லா டைரக்டர்ஸும் அவங்களுடைய டச் இருக்கணும் தான் பார்ப்பாங்க. ஆனா நீங்க ஸ்டோரி அப்படியே வந்தது அப்படியே நான் படமா எடுக்கிறேங்கிறது அது ஒர்க் அவுட் ஆகாது. பட் அதை மாத்திருக்கலாம். நீங்க ஸ்கிரீன் பிளேக்கு ஆக்ட் ஆன மாதிரி மாத்திருக்கலாம் அந்த ஸ்டோரியா. ஏன் அதை பண்ணல அப்படிங்கிறது இன்னும் தெரியல. இல்ல இது என்னன்னா ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா வேற ஒரு படத்தை மொழியில இருக்கிற ஒரு படத்தை வந்துட்டு ஒண்ணு டப் பண்ணுவாங்க இல்லைனாக்கா ரீமேக்ன்ற பேர்ல அது என்ன படம்ன்றது கூட வந்துட்டு சில சமயம் சொல்ல மாட்டாங்க. சோ ரீமேக்னுட்டுன்னு ஒண்ணு நடந்துட்டு இருந்தது. சோ சங்கர் சார் இன்னும் அப்டேட் ஆகலையோன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா வந்து இன்னைக்கு எல்லாம் பேன் இண்டியா படம் தான் எடுத்துட்டு இருக்காங்க. சோ பீப்புள் ஆர் வாட்சிங் ஆல் த இது இப்பெல்லாம் வந்துட்டு சப்டைட்டில்ஸோட வேற வருதுன்றதுனால வந்துட்டு எந்த லாங்குவேஜா இருந்தாலும் மக்கள் பாக்குறாங்க. சோ நீங்க இப்ப இதுல வந்துட்டு எல்லாமே பார்த்த சீன்ஸாவே இந்த படத்துல இருக்கிறதுனால வந்துட்டு மக்களால அதை ஏத்துக்க முடியல அப்படின்றதுதான் சொல்லணும். இன்னும் அந்த தெலுங்கு படம் அந்த தெலுங்கு பீப்புளுக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு இது வேணும் அப்படின்றதுதான். சோ இவர் அதை கொடுக்கல, ஒரு ஏமாற்றம் மக்களுக்கு கொடுத்திருக்காருன்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில மசாலா பிலிம்ஸ் நிறைய வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸை தாண்டி மசாலா ஃபிலிம்ஸ் தான் அவங்க அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் வந்து பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து வரவேற்பு அதிகம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில அப்படி கிடையாது. தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பீரியட்ல வந்து பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே மசாலா சம்மந்தப்பட்ட மேட்டர்ஸ் தான். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஹீரோவை நீங்கள் பெருசாக காட்டணும், ஹீரோ வந்து எல்லாரை விட உயர்ந்தவர் அப்படின்னு நீங்க காட்டணும் அப்படிங்கறத நீங்க அந்த இண்டஸ்ட்ரியோடைய வேகத்துக்கு ஏற்றபடி நீங்க பயணிக்கணும். அவங்க என்ன ரூட்ல போறாங்களோ அப்படிதான் நீங்க போகணும். அவங்க ஒரு ரூட்ல போகும்போது நீங்க தனி ரூட்ல போனீங்க அப்படின்னா மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ புஷ்பால இருந்து எல்லா படமும் மசாலா கலந்த ஃபிலிம்ஸ் தான். எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு. ட்ரிபிள் ஆரும் அப்படிதான் இருக்கு. ட்ரிபிள் ஆர் வந்து உங்களுக்கு பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். அதோடைய வெற்றி காரணம் என்ன அப்படின்னா நிறைய இடத்துல அந்த தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரிக்கான நிறைய மசாலா கலந்த சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. பாட்டுல இருந்தும் சரி, கொரியோகிராஃபி ஆகட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த இண்டஸ்ட்ரியில ஏற்கனவே வந்து எல்லாரும் பார்த்ததை தாண்டி புதுசா அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்க வந்து புதுசா ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஆப்டா என்ன இருக்கோ அதை தான் நீங்க ட்ரை பண்ணணும். நான் புதுசா ட்ரை பண்றேன், நான் புதுசா ஒண்ணு கொடுக்குறேன் நீங்க போய் பண்ணீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அது தமிழ் இண்டஸ்ட்ரியில வேணா ஒர்க் அவுட் ஆகலாம். தமிழ் இண்டஸ்ட்ரியில அப்படி யாரும் பார்த்ததே கிடையாது. மலையாள இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஸ்கிரீன் பிளேல இருந்து ஸ்கிரிப்ட்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். மலையாள இண்டஸ்ட்ரியில வந்து அவங்க பண்ற ஸ்கிரீன் பிளே எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இப்படி ஏன் படம் வர மாட்டேங்குதுன்னு யோசிப்போம். அந்த மாதிரி இருக்கும் அங்க பண்ற படம்லாம். கன்னடா இண்டஸ்ட்ரியும் அதே மாதிரிதான். அங்க பண்ற படம்லாம் ஏன் இங்க ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு யோசிப்பாங்க. இங்க அப்படிப்பட்ட ஆக்டர்ஸ், அப்படி ஒர்க் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் கன்னடா ஸ்கிரீன் பிளேஸ்லாம். தெலுங்குலயும் அதே மாதிரிதான் இருக்கு. தெலுங்குல பண்ற நீங்க படங்கள்லாம் வந்து தமிழ்ல நீங்க ரீமேக் பண்ணீங்கன்னா அதெல்லாம் ஓடாது. ஒரு காலத்துல ஓடுச்சு. ஒரு காலத்துல வந்து மணிரத்னம் படம்லாம் தெலுங்குல பண்ணார் அப்படின்னா அதை தமிழ்ல வந்து ரீமேக் பண்ணும்போது ரீமேக் ஓடுச்சு. அதே மாதிரி இங்க தமிழ்ல சங்கர் சார் பண்ண படங்கள் தெலுங்குல ரீமேக் பண்ணும்போது தெலுங்குல ஓடுச்சு. ஜென்டில்மேன்லாம் தெலுங்குல நல்ல ஹிட். முதல்வன் வந்து தெலுங்குல நல்ல ஹிட். நிறைய சொல்லிட்டே போலாம். நிறைய படங்கள் வந்து இங்க இருந்து அங்க ரீமேக் ஆகி போகுது, நிறைய ஹிட் ஆகுது. பட் என்ன இஷ்யூன்னா அங்க இருந்து இங்க வரும்போது வராது. அங்க இருந்து இங்க ரீமேக் பண்ணி வரும்போது அது ஓடாது. அது வந்து ட்ரோல் மெட்டீரியலா தான் பார்க்கப்படும். அதுதான் வந்து இங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில பண்ணியிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஆனா தெலுங்கு இண்டஸ்ட்ரி உங்களை அக்செப்ட் பண்ணிக்காததுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து கதை களத்துல இருந்து மொத்தமா உங்களுடைய ஸ்டைலுக்கு நீங்க மாத்திருந்தா இந்த பிரச்சனைகள் வந்திருக்காதோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ பாப்போம் அடுத்தது சங்கர் சார் ராம் சரண் காம்பினேஷன்ல வந்துட்டு என்ன காம்போல என்ன படம் வருதுன்றத பாப்போம். லெட்ஸ் ட்ரை டு சப்போர்ட் இட் அண்ட் சங்கர் சார் கைண்ட்லி புட் சம் எஃபோர்ட்ன்றத மாதிரி தான் நாங்க கேட்டுக்கிறோம் நாங்க. சோ நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம் ஹரிஷ். நன்றி.
நன்றி.